அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் கன்னி ராசிக்கு பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆங்கில புத்தாண்டில் ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே பிறக்குங்க. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க. 2024 ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ ராகு கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க. அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் 1ஆம் தேதி நடக்குதுங்க. இப்போ இந்த 2024 இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும், இந்த மெயினான கிரகம் குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க. கன்னி ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் சுகாதிபதியும் பாதகாதிபதியும் ஆகிறாருங்க. அவர் பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பாதகாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பது நன்மைதான். ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே கேது பகவான் வந்து நல்ல சேர் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு விலகி போவாங்க. ஒரு பயம், ஒரு குழப்பம், என்ன செய்கிறது எதை செய்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. சரியாக லைஃப் போயிட்டு இருந்தாலும் கூட ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு புரிதல் இல்லை, விட்டு கொடுத்து போக முடியறதில்ல. நீங்களும் யாராவது எதை சொன்னாங்க அப்படின்னா அதையே நினச்சிட்டு குழம்பிகிட்டு இருப்பீங்க. அது எப்பெல்லாம் நடந்து முடிஞ்சதோ பழைய விஷயத்தை வச்சு தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகளே வரும். அதனோட நினைவுகளும் தாக்கங்களும் உங்களுக்கு மனசுக்குள்ளேயும் மைண்ட்லேயும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜென்மகேது இதெல்லாம் செஞ்சிட்ருக்கார். சரி, இப்போது பாதகாதிபதியான குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ ராசிக்குள் இருக்கக்கூடிய கேது பகவானை கொஞ்சம் அடக்குவார். இந்த இடத்துல கேது பகவானும் குரு பகவானும் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் ராசியோட முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் உங்கள் முழுமையடைகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா அது காலப்புருஷுக்கு 8ஆம் இடம் உங்களோட பகை வீடாகிடுச்சு. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பொறுமையாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஐடியா கொடுப்பீங்க, அவங்க டாப் லெவலில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஐடியாவை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நான் சொல்லி தான் அந்த பையன் அந்தளவுக்கு நல்லா இருக்கான், நான் சொல்லி தான் இந்த பொண்ணுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்லி உங்களை நீங்கள் பெருமை பேசிக்குவீங்களோ தவிர, இதை நான் ஏன் ஃபாலோ பண்ணல, இதை நான் ஏன் செய்யலைன்னு சொல்லி உங்களால் அந்த யோசனை, அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வராது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஏன்னா கேது பகவான் ஞான கிரகம், குரு பகவான் மூளை, புதன் பகவானும் புத்தி. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் செயல்படுத்த மாட்டீங்க. சரி, குரு பகவானோட பார்வை அடுத்து 5ஆம் இடத்துக்கு வந்து விழுகுது. அந்த வீட்டை ராகு பகவான் பார்க்குறாரு. குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் செலுத்திடுங்க. ஏன்னா கேது பகவான் 3ஆவது பார்வை இந்த பக்கமாக கடக வீட்டை பார்க்குறாரு. அது உங்கள் லாபஸ்தானம். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவோ வச்சுருப்பீங்க கோரிக்கை, அதை இந்த காலகட்டம் 1 வருஷம் 2 மாதம் டைம் இருக்குது உங்களுக்கு, அதை வந்து நிவர்த்தி பண்ணிடுங்க. ஏன்னா காலப்புருஷருக்கு பாக்யாதிபதி உங்களுக்கு பாக்யஸ்தானம், தனஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். மிகவும் சிறப்பு. குலதெய்வ கோயில் கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகும், சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். 3ஆவது பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தோட 8ஆம் இடத்த பார்க்குறார். அது பகை வீடும் கூட. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் பகை வீடு தான். உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்போவுமே செவ்வாய் பகவானும் குரு பகவான் நன்மை அதிகம் தரமாட்டாங்க. அப்போ 8ஆவது பார்வையை பார்க்கக்கூடிய 3ஆவது பார்வை உங்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். இப்போ லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, மிட் நைட்டில் கிளம்பாதீங்க. வெளிநாட்டு பணிகளுக்காக இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்காக பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரு வேலை விஷயத்துக்காகவோ இல்லை சீட்டு போடுறேன், சீட்டு சேர்த்துறேன், அதற்காக அதிக தொகைகள் கொண்ட பணத்தை நீங்கள் வந்து கொடுக்கறதோ வாங்குறதும் இந்த காலகட்டம் அவமானத்தை தேடி கொடுத்துரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த காலகட்டம் ஜாமீனெல்லாம் போட்டு பணமும் வாங்கிடாதீங்க, சரிங்களா? அதுவும் பிரச்சனை. ஒரு இடம் வாங்கிறதுக்காக, நிலம் வாங்கிறதுக்காக விசாரிக்காமல் கொண்டு போய் பணத்தை கொடுத்துடாதீங்க. இந்த 1 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் ப்ராப்ளம் வரும்.
அதனால் எதையும் தீர விசாரிக்காமல் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ அவர் 7வது பார்வையாக லக்னத்தோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ சூரிய பகவான் தந்தையோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அப்பாவுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரிவர நீங்கள் செக்கப் பண்ணி மருத்துவ செலவெல்லாம் எடுத்து நீங்கள் அவரை பராமரிச்சுக்கணும். அதே போல் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க அப்படின்னா ஆயுள் ஹோமம் இந்த காலகட்டத்தில் செய்வதும் சிறப்பு. அவர்களுக்காக நோய் இருக்குது, ஏன்னா கண்டிப்பாக 45 வயசு 50 வயசு ஆகிட்டாவே இந்த காலகட்டத்தில் ஒரு நோய் தாக்கம் கட்டாயம் இருக்கும். ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான மந்த்லி உண்டான மருந்து மாத்திரையை தவறாமல் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் புண்ணியம். 6ஆம் வீட்டில் உட்கார்ந்த சனி பகவான் உங்கள் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் ஆயிடுச்சு. அவரோட பார்வைகள் பலம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லை. ஆனால் அவர் 5 கூடிய கிரகம். 6ஆம் இடம் நல்ல இடம்தான் அவருக்கு. உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் சிறப்பாக இருக்குது. அப்போ சனி பகவான் ராகு பகவான் அந்த இணைவு பெறக்கூடிய காலகட்டம் வீட்டில் இல்லை சொந்த பந்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு கர்மம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டம் வெளியூரில் வெளிநாடுல எல்லாம் போய் தங்கிட்டு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். இது கோச்சார பலன்தான், சரிங்களா? ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் தவறு இல்லை. அதில் நடந்தே ஆகும் அப்படின்னு நீங்கள் பயந்துக்கவும் தேவையில்லை. சப்போஸ் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு வயசானவங்க இந்த மாதிரி சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுங்க. அந்த ஆத்மா சாந்தி அடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவானோடையோ ராகு கேதுக்களோட இணைவு இருக்குது, இல்லை மாந்தி பகவான் இணைவு பார்வை இருக்குது, நட்சத்திரங்களில் இந்த கிரகம் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அனாதை பிணங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம். இந்த ஒரு வருஷம் 2 மாத கால அளவில் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு திசா புத்தி சனி பகவான் ப்ளஸ் ராகு கேதுக்களுடைய திசையோ புத்தியோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவர்களோட மாந்தியோட சம்பந்தம் இருந்தாலும் இதை செய்யுங்க. நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வைகள் அந்த மாதிரி இருக்குது. 1-7 ராகு கேதுக்கள் உங்களை லாக் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த குரு பகவான் காலபுருஷருக்கே 12 அதிபதி தான். உங்களுக்கு பாதகாதிபதியாக வராரு. அவர் ராசியை பார்க்குறாரு. சில நன்மையும் இருக்கும், சில தீமையும் இருக்கும். அப்போ எதை செஞ்சால் நன்மை கிடைக்குமோ செஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல விஷயம். நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை வாங்கி கொடுத்து 5 நெய் விளக்கு போடுங்க. தாயாருக்கு லக்ஷ்மி தாயாருக்கு 20 தாமரை வாங்கி ஒரே மாலையாக கோர்த்து 20 நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. இது மாதம் ஒரு முறை செய்யலாம். இல்லைன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுதும் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அதில் விஸ்வரூப தரிசனம் நீங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பு. அங்கே இதே ரெமிடி தான். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, செக்கு வாங்கக்கூடாது, செக்கு கொடுக்கக்கூடாது, கடன் மேலே கடன் வாங்கி பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. கடன் மேலே கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் வராது. அதே மாதிரி ஒரு பில் செட்டில் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த பில் கொடுக்கணும். ஆல்ரெடி காலபுருஷருக்கே நீங்கள் 6ஆம் இடமா இருக்கீங்க. கடன் இருந்தால் தான் நோய் தாக்கம் உங்களுக்கு வராது. கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, அது எப்படியும் நீங்கள் கட்டிடுவீங்க, சரிங்களா? ஸோ அதிகப்படியான லெவலில் ஒரு அனுபவம் இல்லாத இடத்துலையும் போய் உட்காந்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, பேசாதீங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் சலுகை எதிர்பார்க்காதீங்க. அதில் எந்த விஷயம் செஞ்சாலும் பேசினாலும் பார்த்தாலும் அதில் தேவையில்லாத சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரி அங்கே இருக்காங்கன்னா தள்ளி போயிடுங்க. கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா விலகி வந்துடுங்க. அதுவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. நான் கட்சியில் இருக்கேங்க, ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கான ஆசை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் பலம் இருந்தால் பிரச்சனை இல்லை. சூரிய பகவானும் நல்லா இருக்காருன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தான். மீண்டும் நாளை துலாம் லக்ன ராசிக்குண்டான விளக்கங்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவருண் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.